நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இன்றைய வேத வசனத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்பான நண்பர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனமானது உங்களுக்கு நன்றாக புரியும். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு அம்மா, யாருமே சுகமாக்க முடியவில்லை. ஒருவேளை ஆஸ்பத்திரி போயிருக்கலாம், நிறைய கட்டுகள் போட்டிருக்கலாம், விடுதலை ஆகலை, சுகமாகலை. ஆனால் இயேசுவை அந்த அம்மா தேடி வரல. இயேசுவே அந்த வழியாக போகும் பொழுது அங்கு பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தாள் என்பதை அறிந்து அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்திரியை இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் இன்றைக்கும் அநேகரை பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியின் ஆவிகள் கடன் பிரச்சனையில் விழ வைக்கலாம், விபச்சாரத்தில் விழ வைக்கலாம், பாவம் என்று சூழ்நிலை, நிறைய தேவனுக்கு பிடிக்காத நிறைய அடிமைத்தனமான ஆவிகள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நல்லா இருந்த ஒரு தாயாருக்கு 18 வருஷமாக நிமிரக்கூட முடியாத அளவுக்கு அந்த தாயார் கூனியாக இருந்தால், அந்த தாயாரை ஆண்டவர் எந்த மருந்தும் போடலை, ஊசி போடலை, தேவ வல்லமையினால் அந்த அம்மாவுடைய அந்த பிளவனப்படுத்தின ஆவியை ஆண்டவர் துணர்த்துறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை மது என்ற அடிமை, பாவம் என்ற அடிமை, கெட்ட ஆவியினுடைய அடிமைத்தனம் பிளவினப்படுத்தி கொண்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த அடிமைத்தன ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக என்று சொல்லி செவியுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு அகன்று போகும். சோர்ந்து போகாதீர்கள். ஆகவே வேதத்தில் சொல்லப்படுகிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 18 வருஷமாக இருந்த நிமிரக்கூடாத கூனியாக இருந்த தாயாருக்கு ஆண்டவர் அவள் மேல் கையை வைத்து செபித்தார். உடனே அந்த பிளவினப்படுத்தின ஆவி அவளை விட்டு போய்விட்டது. உங்களையும் அப்படித்தான் ஒருவேளை அடிமைப்படுத்தின ஆவி இருக்குதா? இயேசு நாமத்தில்